மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இப்போ இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் கொடுத்து இதை வந்து எனக்கு ஒவ்வொரு செல்லில் பிரித்து கேட்குறாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா வந்து எனக்கு ஒரே செல்லில் கொடுத்துருக்காங்க. அந்த பாருங்கள், ஒரே செல்லில் இருக்குது. ஒரே செல்லில் கிளிக் பண்ணும்போது வருது இந்த மாதிரி நேம் இருக்குது, ரிஜிஸ்டர் நம்பர், அது மாதிரி மார்க்ஸ் இருக்குது. இதை வந்து எனக்கு எப்படி வேணும்னா தனித்தனி செல்லில் பிரித்து எழுதுங்க. அப்புறம் ஜஸ்ட் 2 செல்லையும் மட்டும் செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு 2 ரோ, அதாவது இந்த ரோவையும் உள்ள செல்லை 2 வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நேராக போய் இந்த டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸ் மெனுவில் வந்து டேட்டா இருக்கும், டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து டெக்ஸ்ட் டு காலம் சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ரோவை இந்த மாதிரி காட்டும். அதில் நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு செல்லுக்கும் அதாவது நேமுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, கமா இருக்குது. அதே மாதிரி ஒரு டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவுக்கு என்ன பக்கத்தில் என்ன இருக்குது, கமா இருக்குது. அப்போ அந்த கமாவை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதே செமிகோலன் இருந்தால் செமிகோலன் செலக்ட் பண்ணணும், இல்லை பேஸ் இருந்தால் பேஸை செலக்ட் பண்ணணும், இல்லை டேபிள் இருந்தால் டேபிளை செலக்ட் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிறது வந்து கமா இருக்குது. அப்போ நான் வந்து கமாவை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணணும், இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், ஒவ்வொரு செல்லாக ஆட்டோமேட்டிக்காக பிரித்து போட்டுரும்.